ஷாப்பா? யா காஃபி ஷாப் தான். யாரா வரமாட்டியா என்ன? இல்ல அது ஆராதனா மேடம், என்ன யோசிக்கிறீங்க? அதான் காஃபி ஷாப் கூப்பிடுறாருல, போயிட்டு வாங்க. குரு. ஐயோ இவரா? அரவிந்த், இன்னைக்கு உன் கிளாஸ்க்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குல்ல, அதை அட்டன் பண்ணாம நீங்க என்ன பண்ற? அது அது வந்து இதோ இதோ கிளம்பிட்டேன் சார். இதோ கிளம்பிட்டேன். பாயாரா பாய். குரு பாய் மூடாரா. காலேஜே இருக்கிறதுனால தான் அமைதியா இருக்கேன். இல்லைன்னு வச்சுக்க, நீ பண்ணின வேலைக்கு பல்ல உடைச்சு கையில கொடுத்துருப்பேன். இல்ல குரு, அது பாய் மூடாரா. என்கிட்ட எதுவும் சொல்லாத. எப்படி நான் ஈவினிங் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போறேன் குரு. அதனால ஈவினிங் உன் கூட வரமாட்டேன். அதனால நீ எனக்காக வெயிட் பண்ணாத. நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறேன். அப்படிதானே? இதான் நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட போற லட்சணமா? இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில போறோம் தான். போதாரா, போய் சொன்னது போதும். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயும் வெளியில போல. நீ எங்கேயுமே முதல்ல போகல. ஏன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்கல்ல, கீர்த்தியும் நிலோஃபரும். அவங்க 2 பேரும் இப்பதான் நான் பார்த்தேன். அப்பதான் சொன்னாங்க நீ அரவிந்த் சீனியரை பார்க்க போயிருக்கன்னு. அப்போ சிவனை பார்க்கணுங்கிறதுக்காக தான் என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போறேன்னு போய் சொன்னியா? சொல்லாரா, சொல்லு. என்னன்னா என்னன்னு நீ தான் சொல்லணும். ஓ, அப்ப மேடம் என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போறேன்னு போய் சொல்லிட்டு சிவன் கூட காஃபி ஷாப் போலான்னு பிளான் பண்ணிருக்கீங்க, அப்படிதானா? இங்க பாராரா, இது வரைக்கும் நீ எவ்வளவோ போய் சொல்லியிருக்க. அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சதே இல்ல. ஆனா இன்னைக்கு கேவலம் சிவன் கூட வெளியில போகணுங்கிறதுக்காக என்கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்க நீ, அப்படிதானே? போது குரு, உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டு பேசிட்டே போகாத, சரியா? பதிலுக்கு எனக்கும் பேச தெரியும். சரி, ஓகே, நீ சொன்ன மாதிரி அரவிந்த் சீனியர் கூட வெளியில போறதுக்காக தான் உன்கிட்ட போய் சொன்னேன்னு வச்சுக்கோ. இப்ப அதனால என்னன்னு கேக்குறேன். என்ன அதனால என்னவா? ஹே, என்னடி பேசுற நீ? இது வரைக்கும் என்கிட்ட நீ எதையுமே மறைச்சதில்ல. இவன் போய் சொல்லியிருக்கதா, அதுவும் சின்ன சின்ன விஷயத்துலதான். இன்னைக்கு இவன் கூட வெளியில போகணுங்கிறதுக்காக என்கிட்ட போய் சொல்லியிருக்கடி. இதுல உனக்கு பெருசா எதுவுமே தெரியலையா? இல்ல, எனக்கு புரியல. எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணுமா என்ன? ஏன் எனக்குன்னு தனியா பிரைவசி எதுவும் கிடையாதா? என்ன பிரைவசியா? அட என்னடி இது? புது புது வார்த்தையெல்லாம் நமக்குள்ளார வருது. இப்ப எதுக்காக நீ இவ்வளவு கோவப்படுற? ஏண்டி, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உங்ககிட்ட நான் எதுவும் கேட்டது இல்லையா என்ன? எதுக்காக நீ இவ்வளவு கோவப்படுற? பாராரா, அரவிந்த் ஒன்னும் அவ்வளவு நல்லவன் கிடையாது. நீ அவன் கூட எதுக்கு பழகுற? உங்ககிட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருக்கல, அவன் நல்லவன் இல்லாரா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நீ குழந்தைடி, உனக்கு எதுவும் தெரியாது. அதனாலதான் உன்னை நான் இப்படி பொத்தி பொத்து பாத்துக்கிற. யாரா, ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? ஐயோ போதும் குரு, நிறுத்துறியா? நான் ஒன்னும் குழந்தை இல்ல, சரியா? நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறேன். எது நல்லது எது கெட்டது, யார் கூட பழகணும் யார் கூட பழகக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓகே? இல்லை, எனக்கு புரியல. நீ மட்டும் என்ன எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா பண்ணிட்டு இருக்கேன்? நிறைய விஷயம் எனக்கு தெரியாம பண்ணிட்டு தானே இருக்கேன். நான் உங்ககிட்ட வந்து கேட்டேனா? ஏன் குரு என்கிட்ட ஏன் சொல்லல? என்கிட்ட ஏன் இதை மறைச்ச அப்படின்னு நான் உங்ககிட்ட ஏதாச்சும் வந்து கேட்டனா? இல்ல பின்ன எதுக்காக ஏன் விஷயத்துல மட்டும் நீ இப்படி தலையிட்டே இருக்க? இங்க பாரு குரு, சும்மா அடிக்கடி வந்து இவங்கிட்ட பேசி இவங்கிட்ட பேசாத அப்படி இப்படின்னு தயவு செஞ்சு எனக்கு வந்து லெக்சர் எடுக்காத, சரியா? யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். தேவையில்லாம என்ன இரிட்டேட் பண்ணாத குரு, ப்ளீஸ். யாரா, என்னடி பேசுற? என்னென்னமோ பேசிட்டு இருக்க. நீ பாட்டுக்கு பிரைவசின்னு சொல்ற, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்றியான்னு கேக்குற. என்னடி இதெல்லாம்? நமக்குள்ள இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணினதே கிடையாது. என்னடா புதுசா என்னென்னமோ பேசுற? ஐயோ போதும் குரு, புரியல விடுறியா? சும்மா பேசி பேசி இரிட்டேட் பண்ணாத குரு, ப்ளீஸ். ஆனா எனக்கு சத்தியமா புரியல. நீ பேசுறதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. எதை மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட இப்படி எல்லாம் நீ பேசுறன்னு எனக்கு சுத்தமா புரியலாரா. சரி, ஓகே, ஏதா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். முதல்ல வா, ஃபர்ஸ்ட் கிளம்பலாமா? வீட்டுக்கு கிளம்பலாமா? இல்ல, நான் வரல, நீ கிளம்பு. அண்ணன் இப்பதான் கால் பண்ணிச்சு, நாளைக்கே வரேன்னு சொல்லியிருக்கு. நான் அண்ணன் கூட வந்துக்கிறேன். ஓ, அப்போ இப்ப நீ கூட வரல, அப்படிதானே? உண்மையாவே உங்க அண்ணன் தான் உன்னை அழைக்க வரேன்னு சொல்லியிருக்கானா, இல்ல மறுபடியும் என்கிட்ட ஏதாச்சும் போய் சொல்றியா? பாரு குரு, உங்ககிட்ட பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, சரியா? அங்க பாரு, அண்ணக்கார் தானே அது. அண்ணன் வந்துருச்சு, போதுமா? நான் கிளம்புறேன், பாய். குரு சாரி குரு, சாரி. நான் பேசினதுல நீ எவ்வளோ ஹர்ட் ஆகியிருப்பேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா எனக்கு வேற வழி தெரியல குரு, சாரி. ஆனா நீ யாரு என்கிட்ட இப்படிலாம் பேசுற? யாரா பேபியா என்கிட்ட இப்படிலாம் பேசுறது? இந்த மாதிரிலாம் உனக்கு பேச தெரியுமாடி? யாரா எங்க புதுசா என்னென்னமோ பேசுற? எனக்கு சத்தியமா
ஒரு மாதிரி இருக்குடி. யாரா ஏன்? என்ன இது, மாப்பிள்ளை வீட்டுக்கு தூரி போட்ட அனுப்பி 4-5 நாள் ஆயிட்டு. ஆனா இது வரைக்கும் அவங்க எந்த பதிலுமே சொல்லல. இப்போ என்ன பண்றது? பேசாம நம்மளே போன் போட்டு கேட்டுருவோமா? அது சரியா வருமா? சுந்தரம் நீங்க தான் இருக்கியாக்கும் இலை உன இங்கெல்லாம் தேர்றது. ஆமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன தேர்னியா? எதுக்குமா? ஏழை சுந்தரம், அது ஒண்ணும் இல்ல. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நான் முடிக்கி கலரிங் பண்ணியிருந்தாலே, அதாலே பச்சை கலரு அது போயிடுச்சு பாத்துக்க. அதனாலதான் மறுபடியும் முடிக்கி கலரிங் பண்ணலான்னு யோசிச்சிருக்காக்கும். போன வாட்டி பச்சை கலர்ல இந்த வாட்டி சிவப்பு அடிச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்கறதுக்காக வந்தலே. என்னமா இது? மனுஷன் அவன் என்ன நிலைமையில இருக்கான், என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னு எதுவுமே தெரியாம இப்ப கலரிங் ரொம்ப முக்கியமாக்கும். இங்க பாருமா, உங்ககிட்ட நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், வயசான மாதிரி நடந்துக்கன்னு. எங்கேயாச்சும் வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கியா? கலரிங் பண்ணிக்கிறது இந்த வயசுல போய் மேக்கப் அப்படி இப்படின்னு என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருமா, இதெல்லாம் இதோட நிறுத்திக்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சுந்தரம் போது நிறுத்துறியா? சும்மா ஆனா வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கேன். எல்லாரும் அப்படி இருந்தாலும் நானும் அப்படி இருக்கணும் ஏதாச்சும் அவசியமாக்கும். இங்க பாருல, உங்க அப்பா இருக்கப்பே நான் அம்பிட்டு மேக்கப் பண்ணுவேனாக்கும். உங்க அப்பனே நீ எதுவும் கேட்டது இல்லையாக்கும். நீ என்ன ரொம்ப ஓவரா பண்ற? இங்க பாருல, முடிஞ்சா வாங்கி கொடு சரியா? சாரி, நம்ம பெத்த பிள்ளை நம்ம என்ன கேட்டாலும் செய்யும் அப்படின்னு பார்த்தேன். இப்பதானே புரியுது. நீ என்ன கேட்டாலும் செய்ய மாட்ட போல இருக்கு. சரி விடு, நான் வேற யார்கிட்டயாச்சும் கடன் வாங்கியாச்சு எனக்கு தேவையானதை வாங்கிக்கிறேன். என்ன கடன் வாங்க போறியா? ஏமா நீ வேற? இங்க பாருமா, கடன் வாங்கி மானத்தை வாங்காத. இப்ப என்ன உனக்கு? ஏதோ இந்த கருமமா பண்ணணும்னு கேட்டல, அதுக்கு பணம் வேணும், அவ்வளவு தானே. தரேன் போருமா. நானே வேற டென்ஷன்ல இருக்கேன், இதுல நீ வேற. ஏல சுந்தரம், நானே இதை பத்தி உன்கிட்ட பேசினா தானே இருந்தேன். என்னலே ஆச்சு உனக்கு? நானும் பாத்துட்டு இருக்கேன், 2-3 நாள் ஒரு யோசனையிலே இருக்காவோ. இல்ல என்னலே ஆச்சு? என்னலே யோசனை? என்ன நான் என்னமா யோசனையில இருக்க போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரியா? ஏல சுந்தரம் போது நிறுத்துறியா? இங்க பாருலே, நான் உன் பெத்த வச்சரியா? பெத்த பிள்ளை என்ன நிலைமையில இருக்குன்னு பெத்த அம்மாவுக்கு தெரியாதாக்கும். எனக்கு நல்லா தெரியுது, நீ ஏதோ ஒரு யோசனையில இருக்கனே. இங்க பாருலே, என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லலே. என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன விஷயமாக்கும்? அம்மா இல்லம்மா, அது ஏல சுந்தரம், என்னலே அது இதுன்னு இருக்கிற? அப்படின்னா விஷயம் ஏதோ பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னு சொல்லல என்கிட்ட. இல்லம்மா, எல்லாம் நம்ம தூரி கல்யாண விஷயமா தான். ஏலே, அவதான் எந்த மாப்பிளைய பார்த்தாலும் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காவோ. போறவு அவ கல்யாண விஷயம் எனக்கு எதுவும் புரியலையே. ஆமாமா, அவகிட்ட போய் மாப்பிள்ள பாக்குறேன், கல்யாணம் பண்ண போறோம்னு சொன்னா கண்டிப்பா அவ வேண்டான்னு தான் சொல்லுவா. அதோட அவளுக்கு எதுக்காக வேண்டான்னு சொல்றானோ எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதாம்மா நான் முடிவு பண்ணிட்டேன். தூரிக்கே தெரியாம தூரிக்கே நான் ஒரு மாப்பிள்ள பாத்திருக்கேன். மாப்பிள்ள வீட்டுல மட்டும் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன். அப்புறம் எல்லாரையும் கோவிலுக்கு கூப்பிட்டு போற மாதிரி கூப்பிட்டு போயிட்டு அங்க கோவில்லயே தூரிக்கும் நான் பாத்திருக்க மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ற மாதிரி இப்போதைக்கு நான் முடிவு எடுத்து வச்சிருக்கேன். எப்படிமா, என் முடிவு சரிதானே? ஏலே சுந்தரம், என்னலே சொல்ற? ஏலே, நீ சொல்றதுல சரிதான். அவகிட்ட மாப்பிள்ள பாக்குறேன் கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னா அவ வேண்டாம் தான் சொல்லுவா. ஏலே, நீ பாட்டுக்கு கோவிலுக்கு எதையும் சொல்லாம அப்படியே கூப்பிட்டு போயிட்டு அங்க அவளுக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காவோ. ஏலே, ஒருவேளை தூரி அங்க வந்து கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டானா அம்பிட்டு பேருக்கு மத்தியில நம்ம மான மருவதை எல்லாம் போயிடாதாக்கும். இல்லம்மா, கண்டிப்பா தூரி எல்லாருக்கும் முன்னாடி என் மான மரியாதை போகக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு கல்யாணமும் பண்ணிப்பா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா என்ன, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து இன்னும் எந்த பதிலுமே வரலமா. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஆமலே நீ சொல்றது சரிதான். கோவில்ல எப்படியும் நம்ம சாதித்தனமா தான் இருக்கும். சாதித்தனத்துக்கு முன்னாடி அவ கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா உன் மான மருவாத போகணும் அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனால கண்டிப்பா அவளுக்கு இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிற தவிர வேற வழியே இல்லையாக்கும். ஏ சுந்தரம், சூப்பர். இன்னைக்கு தானே நீ என் பிள்ளைங்கிறத நிரூபிச்சிருக்க. எல்லாம் சரிதான். ஆனா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஒன்னு விஷயமும் சொல்லலன்னு சொல்றியே. பிறகு எப்படிலே? ஒருவேளை மாப்பிள்ளை வீட்டுல சம்மதம் இல்லையோ? ஐயோ இல்லம்மா, அதான் ஒரு குழப்பமா இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து இன்னும் ஒரு போன் கூட எதுவுமே பண்ணல. தூரி போட்டோவை அன்னைக்கே அனுப்பி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து ஒரு போன் கூட பண்ணல. சம்மந்தம் வேண்டான்னு போன் பண்ணியாச்சும் சொல்லணும்ல, அதையும் சொல்லல. எனக்கு தெரிஞ்சு அந்த மாப்பிள்ளை பையன் ஊர்ல இல்ல, வரத்துக்கு கொஞ்ச நாள் ஆகும்னு சொன்னாங்க. ஒருவேளை அந்த மாப்பிள்ளை பையன் வந்ததுக்கு அப்புறம் ஏதாச்சும் சேர்ந்து முடிவு எடுத்துட்டு போறவு சொல்லுவாங்களோ என்னவோ. ஆமலே நீ சொல்றது சரிதான். ஆத்தா மாரியாத்தா காளியாத்தா, இந்த சம்பந்தம் நல்லபடியா முடியணும். இந்த தூரிக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். நடந்தா மட்டும் போதுமாக்கும். ஆமாமா, இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நடத்தியே ஆகணும். நான் நடத்தியே தீர்வேன். இங்க பாருமா, இந்த விஷயம் மீனாட்சி, குரு, தூரி 3 பேருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சது அவ்வளவுதான், எல்லாமே சொதப்பிடும். நம்மளே கோவிலுக்கு கூப்பிட்டு போற மாதிரி கூப்பிட்டு போய் தான் தூரிக்கு கல்யாணமே பண்ண போறோம். அதனால இந்த விஷயம் மீனாட்சிக்கு மட்டும் தெரியவே கூடாதுமா. நல்லா புரிஞ்சுக்கோ. தெரிய வந்தது அவ்வளவுதான். ஆமலே நீ சொல்றது சரிதான். குரு, தூரி, மீனாட்சி 3 பேருக்கு தெரிஞ்சது இதை பத்தி அம்பிட்டுதான் எல்லாம் சொதப்பலாயிருமாக்கும். நீ கவலையே படாதே, நம்ம தூரி கல்யாணம் நல்லபடியா நடக்கும் சரியா? சரிம்மா. காவியா விஷயத்துல நம்ம எடுத்திருக்க முடிவு சரியான முடிவு தானா? கமிஷனர் கிட்டையும் காவியாவை கேஸ் முடிகிற வரைக்கும் என் வீட்லயே வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்.
ஆனால் ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது. ஏற்கனவே காவியாவை கொல்றதுக்கு ஹாஸ்பிட்டலே ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது வீடு தேடி வந்து ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சரியா? என்னடா இது, எப்போவுமே நீ பாசிட்டிவாக தானே நினைப்ப, இப்போ என்ன நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பிச்சிட்ட? இல்லை அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. எது வந்தாலும் அதை அப்புறம் பார்த்துக்கலாம். அப்பா யோ டாக்டர் நீங்க தான் இருக்கியா? உன்னை தேடிட்டு நான் ரூம் வரைக்கும் போனேன் தெரியுமா? ஏயா ரூம்ல இல்லைன்னா எனக்கு கால் பண்ணி சொல்ல மாட்டியா நீ? என்ன ரூம்ல இல்லைனா கால் பண்ணி என்கிட்ட சொல்ல மாட்டியாவா? ஆமாமா, நீ பொண்டாட்டி பாரு, அதனால நான் ரூம்ல இல்லடி மேல இருக்கேன், மேல வான்னு உன்கிட்ட கால் பண்ணி சொல்றதுக்கு வந்துட்டா ஹிம்ச. ஹே இப்போ எதுக்கடி இப்போ இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிறா? தள்ளிப்போ. அடக்கி இருங்க டாக்டரே, உங்க கேள்விக்கு பதில் சொல்ல தான் வந்திருக்கேன். நீங்க தானே இப்ப கேட்டீங்க நீ என்ன என் பொண்டாட்டியா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றதுக்குன்னு. அதுக்கு பதில் சொல்ல வேண்டாமா? ஆமா, நான் கேட்டேன்தான். அதுக்காக இவ்வளவு பக்கத்துல வந்து நிப்பியா? தள்ளிப்போ முதல்ல. அப்படிதான் பக்கத்துல வந்து நிப்பேன். ஏன் இன்னும் கூட க்ளோஸா வந்து நிப்பேன். அப்புறம் என்ன கேட்ட நீ என்ன பொண்டாட்டியா அப்படின்னு தானே கேட்டேன். ஆமாயா, நானும் பொண்டாட்டி தான். அதனால இந்த மாதிரி க்ளோஸா நிக்கிறதுக்குலாம் எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஓகேவா டாக்டர்? ஐயோ, இவ வேற மனுஷனை ரொம்ப சோதிக்கிறாளே. எவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிறா. ஊர்ல தாண்டி என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். இவ வேற கடவுளே. செலியா, இப்படியே நின்றுட்டே இருந்தா அவ்வளோதான், உன் கண்ட்ரோல் உன்னை மீறி போயிடும். உன் கண்ட்ரோல் போறதுக்குள்ளார இவ்வளோ ஒழுங்கா தள்ளி நிக்க வச்சிரு. ஹே என்னடி சும்மா பொண்டாட்டி சொல்லிட்டே இருக்கா? நீ பொண்டாட்டி சொன்னா உடனே பொண்டாட்டி ஆகிட்டு போயா? இங்க பாரு, இதெல்லாம் கனவுல கூட நடக்காது சரியா? ஒழுங்கா உன்னோட கனவு கோட்டை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்கா உன் வேலையை மட்டும் பாக்குற வழியை பாரு. இப்போ முதல்ல தள்ளி நில்லு. அப்படிங்களா டாக்டர் சார்? அதையும் பார்க்கலாமே. கூடிய சீக்கிரத்துல உன் பொண்டாட்டிய நான் ஆக தான் போறேன். நீயும் பொண்டாட்டின்னு என் பின்ன சுத்த தான் போற. சுத்தவும் வப்பா இந்த தூரி. சரி அதை விடு. ஆமா, நான் வரத்துக்கு முன்னாடி தீவிரமா எதோ யோசிச்சுட்டு இருந்தியே, என்ன யோசிச்சுட்டு இருந்த? ஐயோ, இவ வேற மனுஷனோட நிலைமையை புரியாம இன்னும் அப்படியே நிக்கிறா. என் மைண்ட் வேற எங்கெங்கயோ போகுதே, என்னென்னமோ தோணுதே. சரியா? கண்ட்ரோல் பண்ணு, மைண்டை கண்ட்ரோல் பண்ணு. ஹேய், உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்ல? எந்த தைரியத்துல என்கிட்ட நீ இவ்வளவு க்ளோஸா வந்து நடந்துக்கிறா? இதெல்லாம் உனக்கு இப்ப புரியாது. நாளைக்கு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்ப அவன் கூட இதே மாதிரி நிற்கும் போது அப்ப புரியும் உனக்கு எல்லாம். போதும் மாமா, நிறுத்துறியா? அது எப்படி மாமா, என் மனசு ஃபுல்லா நீ தான் இருக்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வேற ஒருத்தவங்க கூட கல்யாணம் பண்ணி அவன் கூட இப்படிதான் நிற்பியான்னு உனக்கு கேட்க மனசு வருது? உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, நான் உன் மனசுல இல்லைன்னு. உன்கிட்ட தான் கேட்குறேன், உன் மனசாட்சிக்கு உண்மையா சொல்லு, உன் மனசுல நான் இல்லவே இல்லைன்னு. ஹே, என் மனசுல நீ இல்ல, இதை நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன் சரியா? போதுமா? இப்பவும் அதே தான் சொல்றேன், என் மனசுல நீ இல்ல. ஓ ஓகே அப்போ உன் மனசுல நான் இல்லை அப்படிதானே? அப்புறம் எதுக்கு மாமா கீழே குனிஞ்சிட்டு சொல்லிட்டு இருக்கா? நேருக்கு நேரா என் கண்ணை பார்த்து சொல்லு, என் மனசுல நீ இல்லடின்னு. சத்தியமா அதுக்கப்புறம் நான் உன் பக்கம் வரவே மாட்டேன். எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு. மாமா ரொம்ப ட்ரை பண்ணாத. உன்னால கண்டிப்பா என் கண்ணை பார்த்து உன் மனசுல நான் இல்லைன்னு இப்பன்னு இல்லை எப்பவுமே சொல்ல முடியாது. ஏன்னா என் மனசு ஃபுல்லா எப்படி நீ இருக்கியோ அதே மாதிரி தான் உன் மனசு ஃபுல்லாவும் நான் தான் இருக்கேன். நீ இதை இப்போ வேணும்னா மூடி மறைக்கலாம், ஆனா உன்னை மறந்துடாத மாமா. எந்த விஷயத்தையுமே ரொம்ப நாள் மூடி வைக்க முடியாது. கத்திரிக்காய் முத்தனா தெருவுக்கு வந்துதான் ஆகணும். இப்போ என்ன உனக்கு, நான் தள்ளி நிற்கணும் அவ்வளோதானே? நான் தள்ளி நிற்கிறேன், போதுமா? அதுக்கு முன்னாடி 1 மினிட். இந்த ஒத்த முத்தம் உனக்கு சொல்லியிருக்கோம். நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணினா அது ஒன்று தானே, என் புருஷனா அது நீ மட்டும்தானே. போதுமாம்மா, ரொம்ப நடிக்காத. ரொம்ப நாளாக என்னை பிடிக்காத மாதிரி உன்னால் நடிக்க முடியாது. சீக்கிரமாகவே உன் நடிப்பை நிறுத்திட்டு என் மனசில் நீ தான் இருக்கன்னு நீ கண்டிப்பாக சொல்ல தான் போகிற. அந்த நாளுக்காக தான் நானும் வெயிட் பண்ணுறேன். என்ன அப்பப்போ இந்த மாதிரிலாம் நீ சொல்லி என்னை ஹர்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக உன்னை விட்டு வேலைக்கு போயிடுவேன் அப்படியே போயிடுவேன்லாம் சத்தியமாக நினைக்காத சரியா? தூரி எப்போவுமே செலியனை சுற்றி வந்துக்கிட்டே தான் இருப்பா. சரி ஓகே, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். பாய், குட் நைட் மாமா.
தூரி சாரிடி. என்ன இருந்தாலும் உங்ககிட்ட அப்படி நான் சொல்லியிருந்திருக்க கூடாது. இதே மாதிரி வேறொருத்தன் கூட கல்யாணம் ஆகி இப்படி நிற்கும்போது உனக்கு அப்போ புரியும்னு. இந்த வார்த்தை உன்னை எந்த அளவுக்கு காயப்படுத்தியிருக்குன்னு என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியுதுடி. ஆனால் இப்படிலாம் உன்னை ஹர்ட் பண்ணாலாச்சும் நீ என்னை விட்டு விலகுவன் தாண்டி நான் இப்படிலாம் உங்ககிட்ட நடந்துக்கிறேன். ஆனால் என்ன பண்ணினாலும் என்னையும் சுற்றி சுற்றி வரடி. என்னால் சத்தியமாக முடியலடி உன்னை அவாய்ட் பண்ண. எனக்கும் நீ வேணும்னு என் மனசு ஆசைப்படுதுடி. ஆனால் எல்லா நேரமும் நம்ம ஆசைப்படுறதுலாம் நடக்கிறது இல்லை தூரி. அதே மாதிரி தான் இதுவும் நம்ம ஆசைப்படுறது நடக்காதுடி, நடக்காது. அதுதான் உண்மை. And I'm really sorry டி. At the same time I love you டி தூரி. என்ன மச்சான் ஒரு ஜாலி மூட்ல இருக்க போல இருக்கு. ஆமா, இப்ப அது ஒண்ணுதான் குறைச்ச. டேய் சாண்டா நீ வேற. நானே விசா எப்படா கிடைக்கும், எப்படா ஃபாரின் போலான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். இதுல நீ வேற. மச்சான் எனக்கு என்னமோ இந்த ஜென்மத்துல உனக்கு விசா கிடைக்காதுன்னு தோணுதுடா. எதே வாய முடா வெண்ண மோவனே, சொன்னது பழிச்சிட்டு கழிச்சிட போகுது. நானே எப்படா ஃபாரின் போலான்னு காத்துட்டு இருக்கேன். இதில் நீ வேற ஏன்டா? அம்மா ஒரு பக்கம் நீ ஃபாரின்லாம் போக வேண்டாம், கல்யாணம் பண்ணிட்டு இங்கே இருன்னு சொல்றாங்க. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்றதுல எல்லாம் சுத்தமா விருப்பமே இல்லை. ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும். செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் எல்லாமே. ஆனா எங்க விசா கிடைச்சிட்டா ஓடிலான்னு பார்த்தா நாளுக்கு நாள் அம்மா வேற அதான் விசா கிடைக்கல, கல்யாணம் பண்ணிக்கோன்னு வேற சொல்லிட்டே இருக்காங்கடா. நானே அவங்கள சமாளிக்க முடியாம தான் விசாக்கு எவ்வளவு சீக்கிரம் ஏற்பாடு பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எங்க ஒரு டைமும் ரிஜெக்ட் ஆயிட்டே இருக்கு. கட்டுப்பா வருது மச்சான். டேய் நான் சும்மா தான் சொன்னேன். டேய் அம்மா சொல்றதும் நியாயம் தானடா. விசா கிடைக்கலனா பேசாம அம்மாவுக்காச்சும் கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருறேன். எதே கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருக்கணுமா? டேய் ஏன்டா நீ வேற. எனக்கு இப்போதைக்கு இந்த காதல் கல்யாணம் கத்திரிக்காய் கொத்தமல்லி இதுல எல்லாம் எந்த விருப்பமும் இல்லை. ஃபர்ஸ்ட் விசா கிடைச்சி எப்படியாச்சும் லண்டன் ஓடி போயிடணும். அதுக்கப்புறம் வேணும்னா இந்த காதல் கல்யாணம் இதை பத்திலாம் யோசிக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் என்னோட எய்ம் லண்டன் போறது, அங்க போய் செட்டில் ஆகுறது. அதுதான், அதுக்கு தான் ட்ரை பண்றேன். கிடைக்க மாட்டேங்குது, பார்க்கலாம். ஆனா கிடைச்சிரும், அந்த நம்பிக்கை இருக்கு. பாக்குறேன் சார். இன்னும் எவ்வளவு நாள் தான் இந்த காதல் கல்யாணம் இந்த வலையில எல்லாம் சிக்காம இருக்கீங்கன்னு. டேய் போன் அடிக்குது பாரு, ரொம்ப நேரமா. போன் எடுறா முதல்ல. மீரா என்னாச்சுடி? அவனுக்கு போன் போகுதா? ரிங் போகுதுடி, ஆனா எடுக்க தான் மாட்டேங்கிறான். மீரா எனக்கு சத்தியமா புரியலடி, நீ எதுக்காக இப்ப அவன் கிட்ட சாரி கேட்கணும்னு ஒத்த கால நிக்கிறான்? ஏதோ ஜஸ்ட் ஆக்சிடென்டலா அவனை தெரியாம திட்டேன், அதுக்காக அவன் கிட்ட சாரி கேட்டே ஆகணும்னு இப்படி ஒத்த கால நிக்கிறது சரியா இருக்கா? 1 வீக்கா ட்ரை பண்றேன், அவனுக்கு சுத்தமா கால் போகவே இல்லை. இன்னைக்குதான் போகுதுன்னு சொல்றேன், அதுவும் அவன் எடுக்க கூட மாட்டான்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஏன் விட்டு தள்ளிட்டு போக வேண்டியதானே? ரித்து என்னடி பேசுற நீ? தப்பே செய்யாத ஒருத்தனா அப்படி திட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது தப்பு செஞ்சவன் நான் தானே, நான் சாரி கேட்டு தானே ஆகணும். அதுக்காக தான் 1 வீக்காக ட்ரை பண்ணுறேன். இவ்வளோ நாள் சுத்தமாக ரிங்கே போகலை, இன்னைக்கு அட்லீஸ்ட் ரிங்காச்சும் போகுதுல, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். எடுத்தானா சாரி கேட்டுட்டானா என் மனசில் உள்ள பாரம் குறைஞ்சிரும், அவ்வளோதான். அதுக்காக மட்டும்தான், மற்றபடி வேற எதுக்காகவும் இல்லை. சரியா? என்ன மூடி 1 வீக்காக அவனுக்கு பகலே கால் ட்ரை பண்ணேன், சுத்தமாக அவனுக்கு போகவே இல்லை. இன்னைக்கு நைட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன், இன்னைக்கு கால் போகுது பாரு. என்ன கணக்கோ ஒன்றும் புரியலை. ஆமா ரித்து, அதே தான் நானும் இப்போ சொல்ல வந்தேன். இவ்வளோ நாள் பகலில் ட்ரை பண்ணேன், சுத்தமாக ரிங் போகவே போகாது, நாட் ரீச்சபிள் தான் வரும். ஆனால் இப்போ பாரு, நைட்டில் ட்ரை பண்ணுறேன், கால் போகுது. சே, இது முன்னவே தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே நான் நைட்டு கால் பண்ணி அவன்கிட்ட சாரி கேட்டுருந்துருப்பேன். சரி விடு, அதான் இப்போ ரிங் போதில்ல. ஆனால் எடுக்க மாட்டேங்கிறானே. என்ன மச்சான் போன்ல யாரு? போனை பார்த்தோன்னே இவ்வளவு டென்ஷனா இருக்க? டேய் அவதான்டா, அவதான். அவனா? எவடா? டேய் அவதான்டா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணி அந்த கிளி கிழிச்சாலே அந்த பஜாரி தாண்டா மறுபடியும் கால் பண்றா. மொபைல் கிளிக்கு இருக்குடா அவளுக்கு. என்ன அவங்களா? அவங்க எதுக்குடா உனக்கு மறுபடியும் கால் பண்ண போறாங்க? டேய் இது வேற ஏதாச்சும் நம்பரா இருக்க போதுடா. டேய் இல்லடா, எனக்கு கன்ஃபார்மா தெரியும் இது அவன் நம்பர் தான். ஆனா மறுபடியும் நானே அவளுக்கு கால் பண்ணி திட்டலாம் தான் நினைச்சேன். ஆனா அன்னைக்கு இருந்த டென்ஷன்ல, அதுக்கப்புறம் நடந்த ஒர்க் பிஸில சுத்தமா மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு அவளே கால் பண்றாள. மொபைலே வாடி வா, இன்னைக்கு இந்த ஆதிக்கு யாருன்னு உனக்கு காட்டுறேன்டி, வா.